Taste the Daily. சென்னை பாரிமுனை பகுதியில் கலெக்டர் அலுவலகம் நீதிமன்றம் அருகே இரு ரவுடி கும்பல் கத்திகளுடன் விரட்டி சென்று மோதிக்கொண்டதால் பொதுமக்கள் அலறியடித்து ஓடியதாகவும் சென்ட்ரல் அருகே பல்லவன் சாலையில் இருவர் கத்தியுடன் மோதிக்கொண்டதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக ஆட்சியில் குறிப்பாக தலைநகர் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஒரு ஆட்சியில் மக்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ரவுடிசத்தை கண்டு மக்கள் அலறி ஓடியதை வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்திடாத ஸ்டாலின் அரசின் சாதனை என்று பொம்மை முதலமைச்சர் விளம்பரம் செய்து கொள்ளலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். தலைநகரில் தலைவிரித்தாடும் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். நாமக்கல்லில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி தலைமையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளரை முதலமைச்சர் ஆக்கும் வகையில் சிறப்புடன் செயல்பட வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி அறிவுறுத்தல். அந்த எடப்பாடி முதலமைச்சர் வந்தவுடன் உள்ளாட்சி தேர்தல் நட இருக்கின்றது. அப்பொழுது வாக்காளர் பட்டியல் உங்கள் பேர் இல்லைன்னா பண்ண முடியாது. ஆகையா தயவு செய்து உங்களுடைய நலம் தெரிகின்றது, கட்சியுடைய நலம் தெரிகின்றது. எல்லாத்தையும் விட நாம் 26ஆம் ஆண்டு மீண்டும் தமிழகத்தை அந்த எடப்பாடியாரை முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மலர வேண்டும் என்றால் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் கவனமாக செயல்பட வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 50 வாக்குச்சாவடிகளைச் சேர்ந்த முகவர்களுக்காக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்றால் இந்த தீவிர வாக்காளர் பணியை நீங்கள் அனைவரும் மும்முரமாக செயல்படுத்தணும். அதுவும் இந்த இருக்கிற 17 நாள், இந்த 17 நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள். தயவு செய்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றி அது இருக்கிற சில விஷயங்கள் கடுமையாக, ஆனால் புரிஞ்சுட்டா ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயம் தான். அது 2 கஷ்டம். 2002 வாக்காளர் பட்டியல், குடிபெயர்ந்த வாக்காளர் பட்டியல், இதுதான் பிரச்சனையே. இந்த குடிபெயர்ந்த வாக்காளர்கள் தான். ஆக அதில் கவனமா இருங்க. கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் கிஷான் திட்டத்தில் விவசாயிகளுக்கான 21வது தவணை நிதியான 18,000 கோடி ரூபாயை வங்கிக் கணக்கில் விடுவிக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டும் 21,80,204 விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையும் நிலையில் இயற்கை விவசாயத்தில் சாதனை புரிந்து வெற்றி பெற்ற விவசாயிகளையும் பிரதமர் கௌரவிக்க உள்ளார். போலி ஆவணங்களை தடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு பாதுகாப்பை மேம்படுத்த மின்னணு சிப் பொருத்தப்பட்ட பாஸ்போர்ட்கள் இந்தியாவில் இதுவரை சுமார் 80 லட்சம் பொதுமக்களுக்கு வழங்கல். பழைய பாஸ்போர்ட்கள் 2035 வரை செல்லுபடியாகும் எனவும் இனி வழங்கப்படுபவை அனைத்தும் பாஸ்போர்ட்களை எனவும் அதிகாரிகள் தகவல். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். மதுரை அலங்காநல்லூர் அருகே 15 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் பயத்தில் சிறுமி தற்கொலை முயற்சி. குற்றவாளி தப்பிச் சென்ற நிலையில் விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் அருகே 15 வயது பள்ளி மாணவியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கிய கேபிள் ஆபரேட்டர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஏடிஎம் மையத்திற்குள் பணம் எடுக்க சென்ற 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கேட்டு உள்ளதாலும் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதாலும் பாலியல் குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கி 59 வயது காமுகனுக்கு வலைவீசு. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எங்குமே பாதுகாப்பில்லாத நிலையை உருவாக்கி இருப்பதுதான் ஸ்டாலின் அரசின் 4.5 ஆண்டுகால சாதனை என பெண்கள் கடும் சாடல். அரசு விடுதியில் சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கல்வித்துறை அவமானத்தில் தலைகுனிந்து நிற்கும் நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ முனைவர் பட்டம் என அரசு அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து போட்டோஷூட் நடத்தி கொண்டிருக்கும் அவலம். ராமநாதபுரத்தில் இயங்கும் அரசு மாணவர் விடுதியில் மாணவன் ஒருவனை சக மாணவர்கள் 3 சரமாரியாக தாக்கி நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர வீடியோ வெளியான நிலையில் போக்சோ சட்டத்தில் 3 மாணவர்கள் உட்பட 4 மீது வழக்கு பதிவு. பயில்களெல்லாம் கண்டிச்சு வைங்க, ஓயாமல் இவனை என்னென்னமோ செய்கிறானுங்களா, எண்ணெய் எடுத்து கண்ணில் ஊற்றுறானுங்களா, அவன் கண்ணு முடியாத பையன், கண்ணு குறவான பையன், நீங்கள் கண்டிச்சு வைங்க, டெய்லியும் நூம்பில் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு, ஏம்மா சின்ன பையனுன்னா ஒரு ஆற்றில் இருந்தால் எல்லாமே நடக்குமா, நாங்கள் கண்டிச்சுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. நான் வந்து கேட்டதுக்கு நான் தான் ஆட்டாக்காரனும் அதுக்கு சாட்சி, அங்கே உட்பாட்டிட்டு இந்த பையனை விட்டுட்டு சொல்லிட்டு ஆட்டாவில் ஏறுறேன். 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் பாலியல் குற்றச்சாட்டில் 238 அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிக்கிய நிலையில் 53 பேர் மீது போக்சோ வழக்கும் 11 பேர் மீது சிறையிலும் 25 பேர் பணி நீக்கமும் செய்யப்பட்டுள்ள அவலம். போக்சோவில் சிக்கிய தூத்துக்குடி புதூர் பள்ளி இயற்பியல் ஆசிரியர் தியாகராஜன் மற்றும் தலைமை ஆசிரியரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட கவலையே இல்லாமல் துறை அமைச்சர் எப்போதும் புகைப்பட காட்சிகளிலேயே மூழ்குவதாக மக்கள் சாடல். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். காஞ்சிபுரம் மாவட்டம் குருவிமலை பகுதியில் மளிகை கடையில் இளைஞர்களை சீரழிக்க 70 கிலோ குட்கா பொருட்கள் வைத்திருந்தவர் சிக்கினார். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் குட்கா பொருட்களின் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் டிராவல்ஸ் பேக்கில் 8 கிலோ கஞ்சா கடத்தி 2 இளைஞர்கள் சிக்கினர். இளைஞர்கள் கஞ்சா போதையில் மூழ்குவதை தடுக்க விழிப்புணர்வு என்ற பெயரில் விடிய அரசு கபட நாடகமாடி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் போந்தூர் ஊராட்சியில் இளைஞர்களை சீரழிக்க சுமார் 2 கிலோ கஞ்சா வைத்திருந்த நபர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு ரயில் நிலையத்தில் இளைஞர்களை சீரழிக்க வைத்திருந்த 1.5 கிலோ அளவிலான கஞ்சா சாக்லேட்களுடன் ஒருவர் சிக்கினார். ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்றதில் இருந்து தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கர்நாடக மாநில மதுபான கடை முன்பு தமிழக இளைஞர் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராப்பட்டு பகுதியில் பள்ளிக்கு சென்ற 11ஆம் வகுப்பு மாணவி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கடன் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் டீ கடைக்காரருக்கு அரிவாள் வெட்டு. விடியாதிமுக ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் கொலை முயற்சி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தூத்துக்குடி மாவட்டத்தில் கொலை முயற்சி வழக்கில் இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை 126 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறிய ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பிடிபட்டவர்களை முறையாக பாதுகாக்க தெரியாமல் எந்த உத்தரவும் பெறாமல் ஒரு போன் காலிற்கே விடுவித்துவிட்டு நடவடிக்கை எடுப்பதாக விளம்பரம் தேடுவது வெட்கக்கேடானது என மக்கள் கடும் சாடல். சேலம் அயோத்தியா பட்டினம் அருகே பாலத்துக்கு அடியில் உள்ள சாக்கடையில் இருந்து அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. இலங்கைக்கு படகில் கடத்தப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகள் மற்றும் 400 லிட்டர் பெட்ரோல் காசுவாரி தீவு அருகே பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேர் சிக்கினர். தூத்துக்குடி அருகே ஆழ்கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சுங்க இலாகா துறையினர் விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த மிட்டப்பேட்டையில் வீட்டின் பூட்டை உடைத்து 32 சவரன் தங்க நகைகள் 3.5 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 3,70,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. ஸ்டாலின் அரசு பதவியேற்ற நாள் முதல் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அதல பாதாளத்திற்கு சென்றதால் கொள்ளையர்களின் கை ஓங்கியுள்ளதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. சென்னையில் தங்க நகை வியாபாரிகள், நகைப்பட்டறை அதிபர்கள், வழக்கறிஞர் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் அதிரடி சோதனை. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே கொசஸ்தலை ஆற்றில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் தொகுதி மேம்பாட்டு நிதி 10 லட்சத்தில் கட்டப்பட்ட தடுப்பு சுவர் 14 நாட்களில் இடிந்து விழுந்த அவலம். தீயசக்தி திமுக அரசின் ஊழலுக்கு சான்றாக அக்கட்சி பேரூராட்சி செயலாளரின் மனைவி ஒப்பந்ததாரராக கட்டிய தடுப்பு சுவர் இடிந்து விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பொதுமக்கள் கேள்வி. சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் எஸ்ஐஆர் முறைகேடுகள் குறித்து அதிமுகவினர் எழுப்பிய கேள்விக்கு அதிகாரிகள் பதில் அளிக்காத நிலையில் திமுகவினர் பதில் கூறியதால் கூட்டத்தில் சலசலப்பு. திமுகவினர் எஸ்ஐஆரை எதிர்ப்பது போல நடித்துவிட்டு எஸ்ஐஆரை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு நிகழ்ச்சியில் பழங்குடி மற்றும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த நெல்லியாம்பாளையம் நகராட்சி தலைவர், தேவர் சோலை பேரூராட்சி தலைவர், ஓவேலி பேரூராட்சி தலைவர் ஆகியோரை மேடைக்கு பின்னால் நிற்க வைத்த அவலம். விளம்பரம் தேடும் வகையில் சமூக நீதிக்காக போராடுவது போல் அவ்வப்போது பாவலா காட்டும் அதிமுக அரசு எப்போதுமே அடித்தட்டு வர்க்கத்திற்கு எதிரிதான் என மக்கள் சாடல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த கொர்க்கை பகுதியைச் சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர் எஸ்ஆர் பணி மேற்கொண்டு வரும் நிலையில் பணியை சுட்டிக்காட்டி மாநகராட்சி ஆணையர் தரக்குறைவாக பேசியதாக மன உளைச்சலில் தற்கொலை முயற்சி. பொதுமக்கள் முன்பு தங்களை தரக்குறைவாக பேசும் கும்பகோணம் மாநகராட்சி ஆணையரை பணியில் இருந்து விடுவிப்பதுடன் உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரி அரசு மருத்துவமனை முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். நிற்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி எங்களை அசிங்கமாகவே ஒரு வார்த்தையை ஒருமையில வா போன்னு சொல்லி எங்களை திட்டுறப்ப அது மன உளைச்சலாக தான் இருக்கு. அந்த மன உளைச்சல தான் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க சர்வீஸ் 35 வருஷம் சர்வீஸ் அக்கா. அவங்க இப்படி பண்றப்ப இத்தனை வருஷம் நான் நல்லா பண்ணிட்டேனே, இப்போ இவங்கள்ட்ட கமிஷன் அவங்க மூலியமா நாங்கள் திட்டு வாங்குற மாதிரி இருக்கு, இது நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த நைட்டுக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும்னா அவங்களுக்கு இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்க. 6 மாசம் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு ஹெல்த் சம்பந்தமா இஷ்யூ இருக்கும். நீங்க உடனே இது செஞ்சுதான் ஆகணும்னு அவங்க டார்கெட் பண்றப்ப அவங்களால அது முடியல. மன ரீதியா பிரச்சனை, உடல் ரீதியா பிரச்சனை. அவங்க வீட்டுல இருந்த 84 டேப்லெட்டா போட்டிருக்காங்க சார்.
சென்னை கேளம்பாக்கம் வண்டலூர் சாலையில் திமுக கொடிக்கம்பம் திடீரென சாய்ந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 42 வயது நபர் பலத்த காயம். சாலையில் கொடிக்கம்பம் அமைப்பதற்கு நீதிமன்ற தடை உள்ள நிலையில் திமுக கொடிக்கம்பம் வைக்க அனுமதி பெறப்பட்டதா என பொதுமக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை நகராட்சி ஆணையர் கொடுத்த பணிச்சுமை காரணமாக அலுவலக உதவியாளர் விஷம் கொடுத்து தற்கொலைக்கு முயன்றதை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டம். திமுக நகர்மன்ற செயலாளர் வினுகுமார் தலைமையிலான திமுகவினர் தூய்மை பணியாளர்களை பணிக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தியதால் இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம். எங்களுக்கு கட்சியில் உண்டு. நீங்க சும்மா எங்களை இது பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க சும்மா பணி நெருக்கடிகளை களைய வலியுறுத்தியும் காலி பணியிடங்களை நிரப்பாத திமுக அரசை கண்டித்தும் எஸ்ஆர் பணிகளை புறக்கணித்து 2வது நாளாக தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் போராட்டம். உங்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தால் ஏற்கனவே கடும் பணி சுமையில் திக்கி தவித்து வரும் தங்களுக்கு மேலும் சுமை ஏற்படுத்தும் வகையில் வெடிக அரசு எஸ்ஆர் பணிகளில் ஈடுபடுத்துவதற்கு ஊழியர்கள் கண்டனம். பணிச்சுமை மற்றும் பயிற்சி குறைவு உள்ளிட்டவற்றிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் 42,000 வருவாய்த்துறை ஊழியர்கள் ஒருங்கிணைந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி பெரிதும் பாதிப்பு. ஊழியர்களின் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய திமுக அரசோ எஸ்ஆர் பணிகளை முடக்க திட்டமிட்டு செயல்படுவதாக பொதுமக்கள் சந்தேகம். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை நகராட்சியில் நகராட்சி ஆணையர் சாதி வன்மத்துடன் ஆபாசமாக திட்டி பணிச்சுமை கொடுத்ததாக கூறி அலுவலக பணியாளர் விஷம் அருந்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. சமூக நீதி மாடல் என தம்பட்டம் வடிக்கும் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர் முதல் பாமர மக்கள் வரை நாள்தோறும் சாதி கொடுமைகளை எதிர்கொள்ளும் அவலம். என் கணவர் குளித்துறை நகராட்சியில் வேலை பார்க்காங்க. அவங்க ஓய்வாக இருக்காங்க. ஒரு வாரமாக அந்த கமிஷனர் தாழ்த்தப்பட்ட ஜாதிங்கிறதுனால நல்லா தரக்குறைவாக பேசினாங்க. அந்த அதிகம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி என் கணவர் எப்போ பாரு வீட்டில் வந்தால் நான் மருந்து குடிக்க போகிறேன் சாவ பாரு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அதனால் ஸ்மிதா ஸ்ரீ அவங்கள உடனடியாக சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து அவங்க வேலையை சஸ்பென்ஸ் பண்ணுங்க. என் கணவருக்கு பாதுகாப்பு வேணும். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மனு கொடுக்க வந்த இளைஞரை தரைக்குறைவாக பேசி வெளியேற்றியதால் மன உளைச்சலுக்குள்ளான இளைஞர் தற்கொலை செய்து கொள்வதாக வேதனையுடன் வீடியோ வெளியீடு. விடியாதிமுக ஆட்சியில் மக்கள் புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அரசு அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. என்னோட வார்டில் எந்த அடிப்படை வசதியும் இல்லை. நள்ளிகள்லாம் இருந்து குடிநீர் நள்ளிகள்லாம் இருந்து பராமரிக்காமல் முறை இல்லாமல் கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தாங்க. அது சம்மந்தமாக ஏடி திருநெல்வேலி டவுன் பஞ்சாயத்து ஏடியை கூப்பிட்டு அந்த பிஆர்ஓ அம்மா இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் என்னை வெளியில் போயா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப தரக்குறைவாக அவ்வளோ அதிகாரி மூலியமாக என்னை பேசிட்டாரு. அது எனக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். நான் அந்த ஏடியை நடவடிக்கை எடுக்கலான்னா எங்கள் ஊர் டவர் மேலே தாயுமானவர் திட்டத்தின் வீட்டு விநியோகத்திற்கான நிதி ஒதுக்கீடு போதாமையால் தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடை ஊழியர்கள் ஏமாற்றம். ஒதுக்கப்பட்ட நிதி செலவுகளை ஈடுகட்டாததால் தொழிலாளர்கள் தனிப்பட்ட முறையில் சுமையை சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நிதி திருத்தம் மற்றும் செயல்பாட்டு ஆதரவு இல்லையெனில் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு திட்டத்தின் நோக்கம் முழுமையாக நிறைவேறாது என்றும் எச்சரிக்கை. சென்னையில் பெய்த மழை காரணமாக சூளை பட்டாளத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்குள் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கி நின்றதால் பக்தர்கள் அவதி. விடியா திமுக ஆட்சியில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனில் மட்டும் கவனம் செலுத்தும் அறநிலையத்துறையினர் கோயில்களை பராமரிப்பதில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. இப்போ இது HRS எடுத்து நடத்திருக்காங்க, இந்து அறநிலையத்துறை எடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் அமைச்சர் இருக்காரு, சேகர் பாபு ஐயா இருக்காரு. இந்த இடத்துல தண்ணி இவ்வளோ நிற்கும், இன்னும் நிறைய நிற்கும் தண்ணி. சில நேரத்தில் வண்டி வச்சு எடுப்பாங்க.
ஆனால் ஒரு நாளை போல் மழை வரும்போதெல்லாம் தண்ணி இப்படி தான் நிற்குது. இதுக்கு மாற்று வழி என்னன்னு யாருமே எதுவுமே செய்யலை இது வரைக்கும். மாற்று வழி செஞ்சால் தான் அது போகும். காலகாலமாக தண்ணி நின்றுட்டுருக்காங்க, காலகாலமாக இது இப்படி தான் நின்றுருக்கு. இப்பயாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்பயும் அதே மாதிரி தான் இருக்குது. கடந்த 9 நாட்களாக தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாததால் 36 கோடி ரூபாய் இழப்பு. ஆம்னி பேருந்துகளுக்கு அதிகப்படியான வரி வசூல் செய்யும் பிற மாநிலங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஸ்டாலின் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு பெரும் நஷ்டம். கரூரில் நடைபெற்ற அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்களை அழைத்து வருவதற்காக 30க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம். விடிய அரசு ஏற்கனவே போதிய பேருந்து வசதி ஏற்படுத்தி தரவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அரசு நிகழ்ச்சிக்காக இத்தனை அரசு பேருந்துகள் பயன்படுத்தியதால் பொதுமக்கள் அதிருப்தி. சென்னை சாலைகளில் தேங்கி நிற்கும் மழை நீரை அகற்றுவதற்காக வெளி மாவட்டத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள டிராக்டர்கள் ஆங்காங்கே காட்சி பொருளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அவலம். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிக்காக டிராக்டர்களை நம்பியே விடிய அரசு இருப்பதாகவும் மழைநீர் வடிகாலுக்காக ஒதுக்கப்பட்ட 5000 கோடி நிதி என்ன ஆனது என்றும் மக்கள் கேள்வி. மதுரை மாநகர் பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து கொண்டையம்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்பக்க படிக்கட்டு திடீரென உடைந்து விழுந்ததால் பயணிகள் பீதி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் உரிய பராமரிப்பின்றி இயக்கப்பட்டு வருவதால் நாள்தோறும் பயணிகள் உயிர் பயத்தில் பயணிக்கும் அவலம். விழுப்புரம் அருகே சிந்தாமணியில் போதை இளைஞர்கள் தாக்கியதால் அவமானம் தாங்காமல் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அரசு கல்லூரி மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சோகம். வெற்றி விளம்பரத்திற்காக சமூக நீதி பேசும் விடியா அரசு பட்டியலின மக்கள் பாதிக்கப்படும் போது தாமே முன்வந்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுப்பதில்லை என கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம்.